பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் புத்தகம் 28ஆம் அதிகாரத்திலிருந்து 3 வசனங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவது 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இறைவார்த்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒருபோதும் நம்முடைய பாவங்களை மறைத்து வைக்காமல் நம்முடைய பாவங்களை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டு இரக்கம் பெற்றவர்களாய் நாம் காணப்படுவோம். ஆமேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் பாவங்களை மறைத்து வைத்து தேவனுடைய சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒருபோதும் நம்முடைய பாவங்களை மறைத்து வைக்காமல் தேவனிடத்தில் அறிக்கை செய்து விட்டுவிட நமக்கு தேவன் கிருபை தருவாராக. நினிவே மக்கள் பாவம் செய்தார்கள், மிகுந்த அக்கிரமம் செய்தார்கள். இந்த பாவத்தை தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசி மூலமாய் யோனா மூலமாய் அறிவித்து, இன்னும் 40 நாட்கள் இந்த பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போய்விடும், நீங்கள் செய்த பாவத்து நிமித்தமாய் மிகப்பெரிய அழிவு வரப்போகிறது என்று சொல்லி தன்னுடைய தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறார். ஆனால் இந்த ஜனங்கள் பாருங்கள், மனம் திரும்பினார்கள். ரெட்டுடுத்தி சாம்பல் உட்கார்ந்து தங்கள் பொல்லாத வழியில் விட்டு எல்லா ஜனங்களும் கர்த்தரை நோக்கி முறையிட ஆரம்பித்தார்கள். ஆமேன். தங்கள் பாவத்தை விட்டு விலகினார்கள், தங்கள் பொல்லாத வழியை விட்டு விலகினார்கள், மனம் திரும்பினார்கள். தேவ சமூகத்தில் போய் கண்ணீரோடு கூட ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் அந்த ஜனங்களை பாதுகாத்தார். அழிவிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். எனவே இந்த காலை நேரத்தில், இந்த புதிய ஆண்டில் நம்முடைய பாவத்தை எல்லாம் விட்டு மனம் திரும்புவோம். பொல்லாத வழியில் விட்டு மனம் திரும்பி கர்த்தர் ஒருவருக்கே நாம் ஆராதனை செய்யும் பொழுது நம்மை ஆண்டவர் ஆசிரித்து நம்மை உயர்த்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். நினிவே மக்களை அழிவிலிருந்து பாதுகாத்த ஆண்டவர் நம்மையும் பாதுகாப்பார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்பணும், நம்முடைய பாவத்தை விட்டு விலகணும், பரிசுத்தமாக ஜீவிக்கணும். 2வது வார்த்தை நீதிமொழி 28:20 வாசித்து பார்த்திங்கன்னா, உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இந்த புதிய ஆண்டில் நம்ம எல்லாரும் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்துக்கு அதிபதி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே நாம் ஒவ்வொருத்தரும் உண்மையாக இருக்க, கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உண்மை உள்ள மனிதர்களாக நம்மை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கணும். தானியேலை குறித்து வேதம் சொல்கிறது, தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தானியேல் உண்மை உள்ளவன். அதனால தான் ராஜா அது தானியேலை காப்பாற்ற தீர்மானம் பண்ணினான். அங்கே இருந்த எல்லாரும் தானியேலை சிங்கக்கபியில் போடணும் அப்படிங்கிற முடிவு எடுத்தார்கள். ஆனால் ராஜா இப்படிப்பட்ட ஒரு உண்மை உள்ள ஒரு மனிதனை நம்ம இழந்து விடக்கூடாது என்று சொல்லி அவனை காப்பாற்றுவதற்கு பிரயாசப்பட்டார். ஆனாலும் முடியவில்லை. இறுதியில் அவனை சிங்கக்கபியில் போட்டாலும் ராஜாவுக்கு தூக்கம் வரல. ராஜா சொன்னார், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி அந்த உண்மை நிமித்தமாய் தானியேலை குறித்து அந்த வார்த்தை சொல்லுகிறார். தானியேல் உண்மையாக இருந்தபடினால அந்த சிங்கங்களால் தானியேலை சேதப்படுத்த முடியல. ஒரு சேதம் ஏற்படுத்த முடியாமல் தானியேல் அந்த சிங்கக்கபிலிருந்து உயிரோடு எடுக்கப்பட்டான். அல்லேலூயா. அந்த தானியேல் உயர்த்தப்பட்டான். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உண்மையாக இருப்போமானால் நம்மை தேவன் உயர்த்துவார், நம்மை மேன்மைப்படுத்துவார். இந்த புதிய ஆண்டு நாம் ஒவ்வொருத்தரும் உண்மையாக இருக்க நமக்கு தேவன் கிருபை தருவாராக. ஆண்டு மோசேயை குறித்து சாட்சி சொல்லும்போது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்லுகிறார். ஆமேன். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லா இடங்களிலும் உண்மையாய் வாழ்வோம். வேலை செய்கிற இடத்துல, குடும்ப வாழ்க்கையில், நம்மை நம்பி கொடுக்குற பொறுப்புகளில் நம்ம உண்மையாக இருப்போம். உண்மையாக இருக்கும்போது நம்மை கர்த்தர் உயர்த்துவார். ஒருவேளை உண்மை உடனே ஜெயிக்காது, கொஞ்சம் லேட் ஆகும், கால தாமதமாகும். ஆனால் அந்த உண்மைக்கு ஒரு உரிய அங்கீகாரத்தை நமக்கு தேவன் வைத்திருக்கிறார். எனவே உண்மை உள்ளவர்களாக நாம் இருப்போம். 3வது பார்த்திங்கன்னா, நீதிமொழி 28:25 வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இந்த புதிய ஆண்டில் நீங்கள் மனுஷனை நம்பாதீங்க. எந்த மனுஷனை நீங்கள் நம்பினீங்கன்னா மனுஷனை நம்புவது நம்ம கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புவோம். ஆமேன். நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது, அவரை நம்பும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையும் ஒரு செழிப்பையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமேன். ஈசாக்கை குறித்த வேதத்தில் வாசிக்கும்போது, ஈசாக்கு வறட்சியான ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். இப்போ அந்த வறட்சியான கஷ்டமான பஞ்ச தேசத்தில் இருக்கிற அந்த ஈசாக்கு எகிப்துக்கு ஒரு செழிப்பான இடத்துக்கு போக திட்டமிடுகிறார். அந்த கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, ஈசாக்கே, நீ எகிப்துக்கு போகாத, இந்த பஞ்ச தேசத்தில் இரு, நான் உன்னை ஆஸ்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இந்த வார்த்தையை நம்பின அந்த ஈசாக்கு அந்த பஞ்ச தேசத்தில், வறட்சியான தேசத்தில்
விதை விதைக்கிறார், அந்த ஆண்டு 100 மடங்கு பலனை பெறுகிறார். ஆமென். மழை இல்லை, வறட்சியான நிலம், பயிர் முளைப்பதற்கு சாத்தியமே இல்லை, விளைச்சல் வராது, விதையை போட்டால் விதை முளைக்காது, அப்படிப்பட்ட ஒரு உஷ்ணமான ஒரு சூழ்நிலை. ஆனாலும் கர்த்தரை நம்பி விதையை போட்டான், அந்த இடத்துல கர்த்தர் விளைச்சலை ஏற்படுத்தினார். ஆமென். அப்போ கர்த்தரை நம்பும்போது நம்ம வாழ்க்கை வறட்சியாக இருக்கலாம், வனாந்தரமாக இருக்கலாம், ஒரு வித்தியாசமான சூழலாக இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் செழிப்பை கட்டளையிடுவார், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இந்த புதிய ஆண்டு நீங்கள் கர்த்தரை நம்பி வாழுங்கள், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த புதிய ஆண்டில் தீர்மானம் எடுப்போம், கர்த்தரை நம்பி வாழ்வோம், உண்மையாய் வாழ்வோம். அது மட்டும் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டு மனம் திரும்பி பரிசுத்தவானாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நீதிமொழி 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்த 3 வசனங்கள் மூலமாய் எங்களோட கூட பேசுனீங்க. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் ஆஸ்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்கள். இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமென்.